மேடே ஊர்வலங்களை வச்சு பார்த்தால் ராஜபக்சக்கள் மறுபடியும் பலமாக இருப்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பலமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் பலமாக இருக்கிறார்கள், ஆனால் அதிகாரத்தில் இல்லை. அவர்கள் மறுபடியும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே தென்னிலங்கையில் எல்லா அரசியல் நகர்வுகளும் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே அப்படித்தான் கடந்த ஆண்டு முழுதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இனிமேலும் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அதாவது ராஜபக்சக்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதை நோக்கித்தான் அவர்கள் அரசியலமைப்பை மாற்றும் பொழுதும் அதை நோக்கித்தான் அவர்கள் அதை செய்வார்கள். ஏனைய எல்லாவற்றிலும் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்று வரும் பொழுதும் அவர்கள் அதைத்தான் சொல்லுவார்கள். அதாவது ராஜபக்சக்கள் பலமடையக்கூடாது. இது தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு பலவீனமான நிலை. என்னவென்றால், ராஜபக்சக்கள் அதிகாரத்தில் இருப்பார்களாக இருந்தால் இன்றைக்கு மைத்ரி ரணில் அரசாங்கத்தை ஆதரிக்கிற உலக சமூகம் அல்லது மேற்கு நாடுகள், இந்தியா போன்றன அப்பொழுது தமிழ் மக்களை அணைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கும். அவர்கள் தமிழ் மக்களை கையாள்வதன் மூலம் ராஜபக்சவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது ராஜபக்ச ஆட்சியில் இல்லை. ஆனால் இன்னும் பலமாக இருக்கிறார். பிரச்சனையே தான், அவர் ஆட்சியில் இல்லை, ஆனால் பலமாக இருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே அவர்களின் எல்லாவற்றையும் நகர்த்துவார்கள். அப்படி நகர்த்தேக்க இனப்பிரச்சனை தீர்வு என்று வரைக்க அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய தீர்வை தந்தால் ராஜபக்ச விட மாட்டார் என்று சொல்லுவார்கள். அதே நேரம் ராஜபக்சவை இப்போது இருக்கும் இந்த பலத்தோடு வெற்றிருப்பதை யுஎன்பியும் விரும்பும். ஏனென்றால் ராஜபக்சக்கள் இப்படி பலமாக இருக்கும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ரெண்டாக பிளவுண்டே இருக்கும். அது மைத்திரிக்கும் ராஜபக்சக்களுக்கும் இடையில் எப்பொழுதும் ஒட்டாமல் பிளவுண்டு இருக்கும். இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலமடைய விடாது. அப்போ பலவீனமாக்கப்பட்ட ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தொடர்ந்தும் பேணணும் என்று சொன்னால், உடைஞ்ச எஸ்எல்பியை பேணணும் என்று சொன்னால் ராஜபக்ச இப்போ இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பார்த்தால் ரணிலுக்கு ராஜபக்சவை இப்படி பேணுறதில் பல நன்மைகள் உண்டு. ஒன்று, தொடர்ந்தும் எஸ்எல்பி உடைஞ்ச நிலையிலேயே இருக்கும், ஒரு சவாலாக இருக்காது. 2, இனப்பிரச்சனை தீர்வு உட்பட எந்த பிரச்சனை என்று வரைக்குள்ளையும் அவர் விடுறார் இல்லை என்று சொல்லிக்கொண்டு பழியை அங்காள போட்டுட்டு இவர்கள் தப்பிக்கொள்ளலாம். உதாரணமாக, இனப்பிரச்சனை தீர்வில் ஒரு சமஷ்டி கோரிக்கைக்கு யுஎன்பியே தயாரில்லை. ஆனால் வெளியில் எப்படி வரும் என்றால், ராஜபக்ச எதிர்க்கிறார், அவர்கள் எதிர்ப்பதால் நாங்கள் இந்த விஷயத்தில் கண்டபடி ஒன்றும் செய்யலாமல் இருக்கு என்று சொல்லுவார்கள். அப்போ ராஜபக்ச என்ற ஒரு சாட்டை வைத்துக்கொண்டே அவர்கள் தங்களுடைய அரசியலை வெற்றிகரமாக நகர்த்த முடியும். நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்று சொன்னால், ராஜபக்ச ஆட்சியில் இருக்கேக்கில் மேற்கு நாடுகள் சொல்லிச்சு, நாங்கள் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சால் இவர் சீனாவோட கூட போயிடுவார் என்றதால் கொஞ்சம் பொறுங்கோன்னு சொல்லிச்சு. இப்போ அவர் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடும் என்பதனால் கொஞ்சம் பொறுங்கோன்னு சொல்லுகிறார்கள். இதில் பிரச்சனை என்னென்னு சொன்னால், ராஜபக்ச அச்சத்தை வைத்துக்கொண்டே எல்லாரும் அரசியல் செய்கிறார்கள். ராஜபக்ச மறுபடியும் பலமடையக்கூடும் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனையை தொடர்ந்தும் ஒத்தி வைக்கிறார்கள். உதாரணமாக, புதிய அரசியலமைப்பு அல்லது அரசியலமைப்பில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டால் அதுக்கு ஒரு பொதுசன வாக்கெடுப்பு, ஒப்பங்கோடல் ஒன்று செய்ய வேண்டி வரும். அப்படி வரைக்க அதில் தமிழ் மக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்ற ஒரு பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு அப்படி நடந்தால் அந்த அந்த புதிய அரசியலமைப்பு அல்லது அரசியலமைப்பு மாற்றங்களில் இனப்பிரச்சனைக்கான தீர்வு இல்லை என்று வச்சுக்கொள்வோம், அல்லது இனப்பிரச்சனைக்காக அதில் வைக்கப்பட்டிருக்கிற தீர்வு போதாது என்று வச்சுக்கொள்வோம், திருப்தி இல்லை என்று வச்சுக்கொள்வோம். அப்போ தமிழ் மக்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது என்று வரைக்க அவர்கள் மிக லாவகமாக அந்த பிரச்சனையை கையாள்வார்கள். எப்படி என்றால், இந்த வாக்கெடுப்பு தோக்குமாக இருந்தால் திரும்பி ராஜபக்ச வந்துடுவார். எனவே ராஜபக்சவை தோற்கடிப்பதற்காக நீங்கள் வாக்களிக்கணும் என்று கேட்பார்கள். ஏறக்குறைய மைத்ரிபால சிறிசேனவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு தமிழ் மக்களை வாக்களிக்க கேட்ட மாதிரியே இப்பொழுதும் கேட்பார்கள். கேட்க தமிழ் மக்கள் ராஜபக்ச எதிர்ப்பு
என்ற அடிப்படையில் வாக்களிக்கப் போவார்கள் என்று வைத்துக்கொண்டால் மறுபடியும் ராஜபக்ச எதிர்ப்பு என்பதன் அடிப்படையிலேயே ஆட்சி மாற்றமும் அதற்கு பிந்தைய நிலைமைகளும் பலப்படுத்தப்படும். ஆனால் அங்கே என்ன இறுதி முடிவாக இருக்கும் என்று சொன்னால் அது சில நேரம் தமிழ் மக்களுக்கு ஒரு பொருத்தமற்ற தீர்வாக கூட இருக்கலாம். தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைமையாக கூட இருக்கலாம். தங்களுக்கு எதிரான ஒரு நிலைமைக்கு தமிழ் மக்கள் ராஜபக்ச எதிர்ப்பு என்ற அடிப்படையில் வாக்களிக்க வேண்டி வரலாம். அப்போ பிரச்சனை என்னென்றால் ராஜபக்ச எதிர்ப்பு என்பது இன்றைக்கும் இலங்கை தீவின் அரசியலில் பலமாக இருக்குது. அது பலமாக இருக்கும் வரையிலும் அதை வச்சுக்கொண்டே அவர்கள் தமிழ் மக்களுக்கான பிரச்சனையையும் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கான தீர்வையும் ஒத்தி வச்சு கொண்டே இருப்பார்கள். இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. இந்த ஒத்திவைப்பு தமிழ் மக்களை மேலும் மேலும் பலவீனப்படுத்தும்.